நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ஒரு மதிய நேரத்தில வெளியில வந்தாரு. வந்துட்டு நான் போன அன்னைக்கு இன்னொரு நண்பர் வேலை கேட்டு வந்திருந்தாரு. இருந்தாலும் என்ன வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, வேலை குடுக்கல. எனக்கு அன்னைக்கு குடுக்க முடியல. சாப்பிடுறதுக்காக எல்லாருமே போறாங்க. பக்கத்தில ஒரு ஹோட்டலுக்கு. அப்போ வந்து என்னையும் சேர்த்து கூட்டு போனாரு. வாங்க போய் சாப்பிட போலான்னு சொல்லி. அன்னைக்கு போட்ட ஒரு சாப்பாடு இருக்குல்ல. நான் கூடவே நிக்கிறேன்னு எல்லாம் சொல்றதுக்கு காரணம்னா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அது சென்னையில ஒரு நண்பன் மொத பார்த்தப்ப கூட்டு போய் போட்ட அந்த சாப்பாடு இருக்குல்ல, அந்த நன்றி லைஃப் லாங் எனக்கு எப்பயுமே அது இருக்கும். அது மட்டும் இல்ல, பத்திரிக்கையில இருந்தனால அவர் கொஞ்சம் எல்லா பக்கமும் நெறைய சம்பாரிப்பாரு. நெறைய அப்போ வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாரு. நாங்கலாம் சும்மா இருந்தோம். அப்போ வந்து எங்களையெல்லாம் கூட்டு போயிட்டு, நான் ஆனந்தம் கதை பண்ணும்போது என் கூட டிஸ்கஷனுக்காக அவங்க அக்கா வீட்ல மதுரையில 48 நாள் ஒரு விரதம் மாரி அந்த ஒரு அறையில உட்காந்து அந்த கதை பண்ணி, அத வந்து புக்கா பைண்ட் பண்ணி எனக்கு வந்து கூடவே இருந்து எழுதி குடுத்து, என் கூடவே இருந்தவர் அப்போ.